ஒரு நல்ல கிறிஸ்தவன் எப்போதுமே திருமணத்தை டிவோர்ஸ் பண்ண மாட்டான். முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக போதித்திருக்கிறார். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ கிறிஸ்தவர்களில் சில பேர் டிவோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஆணும் டிவோர்ஸ் பண்ணியிருக்கார், பெண்ணும் டிவோர்ஸ் பண்ணியிருக்கார். இவர்களை குறித்து என்ன சொல்லுவோம்? இவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் அப்படின்னா சொல்லணும். சத்தியத்தை அறியாதவர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு தான் சொல்லியிருக்குது. ஸோ சத்தியத்தை அறியாத நேரத்தில் இவர்கள் டிவோர்ஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் விவாகரத்தை வெறுக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருக்கிறார்கள், எனவே தேவன் நினைத்ததை மனிதன் பிரியாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள், அது பையனாயிருக்கட்டும் பிள்ளையாயிருக்கட்டும், அவர்கள் திருமண முறிவை குறித்து யோசிப்பதே தவறு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தேவன் சொல்லி இருக்கிறபடி ஒரே மாமிசமாக இருக்க வேண்டும், ஒரே ஆட்களாய் இருக்கிறீர்கள் என்பதை மறக்கக்கூடாது. எனவே விட்டு கொடுத்து போங்கள். ரட்சிக்கப்பட்ட புருஷன், ரட்சிக்கப்படாத பெண், ரட்சிக்கப்படாத பெண், ரட்சிக்கப்பட்ட புருஷன், இப்படி இருந்தால் இதுக்குள்ள இந்த இடங்களில் வருகிற சண்டை வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் இருவருமே ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் இருவருமே சண்டை பிடிக்கிறார்கள், இருவருமே டிவோர்ஸுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் இது சத்தியத்தை அறியாதனால் ஏற்படுகிற பிசாசின் வஞ்சனையால், பாவத்தின் வஞ்சனையால் ஏற்படுகிற சதிதான் இது. பிரியமானவர்களை, அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லியிருக்கபடி இயேசு திருமணத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து ஆழமாக நாங்கள் வேதத்தில் படிக்க வேண்டும். படித்து தெரிந்து கொண்டு நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் திருமண முறையை வெறுக்கிறேன் என்று மல்கியாவிலே கர்த்தர் சொல்லுகிறார். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று மத்தேயு 19:16 கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் வேசித்தனத்தினால் ஒழிய வேறு எந்த வகையிலும் தன்னுடைய மனைவியை புருஷனோ மனைவியோ தள்ளிவிட்டால் அவர்கள் இருவரும், கல்யாணம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், கல்யாணம் பண்ணுகிறதுக்கு தயாராகிறவரும் விபச்சாரம் செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. எனவே கல்யாணத்தை குறித்து கர்த்தர் கரிசனையாக இருக்கிறார். விவாக முறிவை குறித்து கர்த்தர் கரிசனையாக இருக்கிறார். எனவே சந்தோஷமாய் வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதை பற்றி யோசிக்கவே கூடாது. திருமண முறிவை குறித்து கிறிஸ்தவர்கள் யோசிக்கவே கூடாது. ஆமென். காட் பிளஸ் யூ கைஸ்.